ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதோட சட்னி ரெசிபியும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியில் போயிட்டு வர சமயங்களில் ஈஸியாக ஒரு டின்னர் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இதை நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது காய், கேரட் அந்த மாதிரி சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சு வரணும்னு இல்லை, வெந்து வந்தால் மட்டும் போதுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் 1 கப் எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க, கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிறனாலும் நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த அளவுகளுக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கோதுமை தோசை செய்கிறத விட இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கல் நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம தோசை ஊற்றிடலாம். நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க. நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு உங்களுக்கு விருப்பமான சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இஞ்சி சட்னி செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி கண்டினியூஸாக இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டினியூஸாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சட்னி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது சட்னி ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாம் போனது. இது கூட 3 பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம், தோல் உரிக்காமையே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது கூட 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சட்னிக்கு வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு இது கூட புளி சேர்த்துக்கலாங்க. சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு 8 மிளகாய் பக்கமாக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய் நல்லா சாஃப்டாகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2-3 பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வது பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ ரெசிபி ராகி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செய்கிறதும் அதிக டைம் எடுக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரவை வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 5 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பச்சை வாசனை இது இல்லாமல் டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆயிரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 6 7 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து தோசை ஊற்றிடலாங்க. நம்மளுக்கு ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரவை வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ கல் சூடானதும் நம்ம எடுத்து தோசை ஊற்றிடலாம். நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.